Hello my dear little friends, welcome back to Parishit Krish. Today இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா அண்ட் சூப்பர் சீஸியா ஒரு சீஸி பெப்பர் மஷ்ரூம் ரெசிபி பண்ண போகிறோம். மஷ்ரூம் லவ்வர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சே குவிக்காக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் ஒரு கப், வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்கியது, கருவேப்பிலை 10, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் உங்களோட காரத்துக்கேற்ப, எண்ணெய் 2 டீஸ்பூன், சீஸ் நல்லா துருவி வச்சுருக்கிறது, இல்லைனா குட்டி குட்டி பீஸாவும் நீங்கள் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மஷ்ரூமும் 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா 5 நிமிஷம் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் பேனில் ஆட் பண்ணுங்க. மஷ்ரூம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட், தேவையான அளவு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணி ஒன்ஸ் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் குக் ஆகும்போது அது கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். மஷ்ரூம் நல்லா குக் ஆகி வாட்டர் ஆல்மோஸ்ட் ஸ்டீம் ஆகி ட்ரை ஆன உடனே நம்ம ஃபைனல் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டெப்புக்கு போகலாம். சீஸை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூம் மிக்ஸ் மேலே ஆட் பண்ணுங்க. ஹீட்டில் சீஸ் செம்மையாக மெல்ட் ஆகும். சீஸ் மஷ்ரூம் கூட நல்லா கம்பைன் ஆகி கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசி சீஸி பெப்பர் மஷ்ரூம் ரெடி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டில் குவிக்காக சூப்பர் டேஸ்டியாக ஒரு மஷ்ரூம் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பரிஷித் கிறிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய டேஸ்டி ரெசிபி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு பரிஷித் கிறிஸ் யூடியூப் சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye. Take care.